பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டீடெயில்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குற உங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட எந்த காரியத்தில் அற்புதம் வேணும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ, ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து உங்களை மகிழ செய்ய போகிறார். இந்த நாளில் நம்ம கர்த்தருடைய வார்த்தை பார்க்கும்போது அப்போஸ்தலர் புஸ்தகம் 16 அதிகாரம் 25 வசனத்தை வாசிப்போம். அப்போ ஆக்ட்ஸ் சாப்டர் 16 verse 25 கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்லுகிறது. நடு ராத்திரியில் பவுலும் சிலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். சடிதிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டன. எல்லாருடைய கட்டுகள் கலன்று போயிற்று. ஆமென். என் கண்பார்களே, இந்த நாளில் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தடையாக இருக்குதோ, உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியங்களால் நடக்காமல் தடையாக இருக்கா, இன்றைக்கு ஏசப்பா உங்களுக்கு கொடுக்குற ஆலோசனைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளை உடைக்க போகிறார், எல்லா தடைகளை நீக்க போகிறார். எப்படி பவுலும் சிலாவும் தேவனை நோக்கி நடுராத்திரியில் என்ன பண்ணாங்களா, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள், தேவனை நோக்கி துதித்தார்கள். இந்த அனுபவம் உங்களுக்குள்ளே இருக்குதா? இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்களா நல்லா ஜெபிப்பாங்க, ஆனால் துதிக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா தேவனை துதிப்பாங்க, ஆனால் ஜெபிக்க மாட்டாங்க. இந்த வசனத்தின்படி இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியெல்லாம் தடையாக இருக்குதோ, எதெல்லாம் கட்ட என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ, இன்றைக்கு ஏசப்பாக்கு சமூகத்தை உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்கள் பவுலும் சிலாவும் எப்படி அந்த கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட, உபத்திரமான சூழ்நிலை கூட, நெருக்கத்தின் சூழ்நிலை கூட ஏசப்பாவை நோக்கி ஜெபித்தார்கள், ஏசப்பாவை நோக்கி துதித்தார்கள். ஜெபம் துதி அவங்க வாழ்க்கையில் இருந்த எல்லா கட்டுகளை அவிழ்த்தது. அதே தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இத்தனை வருஷம் நடக்காத காரியங்கள், பலவிதமான பிரச்சனைகள், போராட்டத்தில் இருக்கிறீங்களா, இன்றைக்கு ஏசப்பாவுடைய ஆலோசனைக்கு ஒப்பு கொடுங்க. எந்த காரியத்தில் ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும், எந்த காரியத்தில் ஏசப்பா உங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டுமோ அந்த காரியத்துக்காக தேவனை துதிங்க. அந்த காரியத்துக்காக தேவனை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது, துதிப்பதும் ஜெபிப்பதும் இணைக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா கட்டுகளை உடைப்பார், எல்லா தடைகளை உடைப்பார். வாக்கு கொடுக்கிறவர், வாக்கு மாறாத தேவனுங்க. இன்றைக்கு யாரெல்லாம் விசுவாசத்தோடு இந்த ஆலோசனைக்கு, கர்த்தருடைய ஆலோசனைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களோ, ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். இது வரைக்கும் நடக்காத காரியங்கள், தடைப்பட்ட காரியங்கள், வாய்க்காத காரியங்களை இயேசுவின் நாமத்தில் வாய்க்க செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, ஏசப்பா இந்த அருமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த நாளில் கூட நீர் சொன்ன வார்த்தையின்படி அப்பா, யாரெல்லாம் ஏசப்பா ஜெபிக்க துதிக்க தன் வாழ்க்கையில் ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகள் உடைக்கப்படட்டப்பா. எல்லா தடைப்பட்ட காரியங்களை வாய்க்க செய்வீராக. அன்றைக்கு பவுலும் சிலாவும் அந்த சிறைச்சாலையில் ஏசப்பா கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை, பலவீனமான சூழ்நிலை, ஆனாலும் உம்மை நோக்கி துதித்தார்கள், உம்மை நோக்கி ஜெபித்தார்கள். அப்பா அவங்க வாழ்க்கை இந்த எல்லா கட்டுகளை உடைத்தீரே. அதே தேவன் இன்றைக்கு யாரெல்லாம் ஏசப்பா உம்மை துதிக்கிறாங்களோ, யாரெல்லாம் உம்மை நோக்கி ஜெபிக்கிறாங்களப்பா, அவங்க வாழ்க்கை இருக்க எல்லா கட்டுகள் அவுக்கப்படுவதாக, எல்லா தடைகள் மாறுவதாகப்பா. என் தேவ ஆவியானவர் இந்த நாளும் வார்த்தையின்படி அப்பா யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்க, ஒவ்வொரு வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை அதிசயங்களை நீங்கள் செய்து விட்டதுக்காய் ஸ்தோத்திரப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.